இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 கிளாஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் டெசிகேட்டட் கோகோனட், அதுக்கப்புறம் 1 கப் மில்க் பவுடர் எல்லாமே சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்னா கோகோனட் தேங்காயோட அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் ஒரு பிளெண்ட் பண்ணி ஒரு பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ணாதீங்க, ட்ரை ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் நான் கடையிலே ரெடிமேடாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்ட் வர வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் அந்த கொழுக்கட்டை மோல்டு இருக்கும்ல அதில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பிஸ்தா தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மோல்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு இந்த ஷேப் கிடச்சிரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஆல். See you next வீடியோவில் பார்க்கலாம். பாய்.